الأصحاب ودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد. ரமலானுடைய மாதத்தில் தப்சீருடைய விளக்க உரை தொடரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சூரத்துல் மோமினூனில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனங்களை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் خلقنال இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة وخلقنا العلقة مضغة وخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. صدق الله العلي العليم. இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா மனித படைப்பின் ஆரம்பத்தை பற்றி கூறுகிறான். நிச்சயமாக நாம் மனிதனை களிமண் சத்திலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆம், முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா காய்ந்த களிமண்ணிலிருந்து தான் படைத்தான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தீன் களிமண் என்ற பெயர் உண்டு. அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டதால் தான் இப்படி வழங்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா சூரத்து ரூமில் 20வது வசனத்தில் கூறுகிறான், அல்லாஹ் உங்களை துராப் என்ற மண்ணிலிருந்து படைத்ததும் பின்னர் நீங்கள் மக்களாக பரவி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் என்று. இன்னும் மனிதன் மண்ணுக்கு ஏற்றவாறு தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா முதல் படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க நாடிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினான், ஜிப்ரீலே, உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும், அதாவது எல்லா வகையான மண்ணிலிருந்தும் கலந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். அவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எடுத்து வந்தார்கள். அந்த கலவையான ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டுதான் படைத்தான். எனவே மனிதர்கள் அவர்களது பகுதியின் தன்மைக்கேற்ப இருக்கிறார்கள். அவர்களில் சிவந்த நிறம் உடையவர்களும் வெள்ளையானவர்களும் கருப்பானவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் அதற்கு இடைப்பட்ட நிறங்களில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் மனிதர்கள் நல்ல குணம் உடையவர்களும் கெட்ட குணம் உடையவர்களும் அதற்கு இடைப்பட்ட குணங்கள் உடையவர்களும் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவில் உள்ள மனிதர்கள் கருப்பர்களாகவே இருக்கிறார்கள். அமெரிக்காவில் உள்ள மனிதர்கள் வெள்ளையர்களாகவே இருக்கிறார்கள். அதேபோல் இந்தியாவில் உள்ள மனிதர்கள் பழுப்பு நிறத்திலும் இன்னும் பல்வகையான நிறங்களிலும் இந்தியாவில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹும் ரசூலும் கூறியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக வைத்தோம் என்றான். அதாவது அந்த பாதுகாப்பான இடம் என்பது கருப்ப பையைத்தான் குறிக்கிறது. அது அதற்காகவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த விந்து துளி நன்கு வளர்ந்து படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கும் ஒரு தன்மையிலிருந்து மற்றொரு தன்மைக்கும் மாறக்கூடிய காலத்தை நாம் படைத்தோம், அதை நாம் தான் நிர்ணயித்தோம் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பின்னர் நாம் அந்த விந்து துளியை கருமுட்டையாக மாற்றினோம் என்கிறான். அதாவது ஆணிலிருந்து வெளியேறக்கூடிய விந்து துளியான நீரையும் பெண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய நீரையும் இணைத்து கருமுட்டையாக உருவாக்கினான் அல்லாஹ் தஆலா. அப்போது அந்த கருமுட்டை அட்டை பூச்சியுடைய வடிவில் நீளமான செந்நிற கட்டியாக காட்சியளிக்கும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். அடுத்து இதை தொடர்ந்து கூறுகிறான்,
பின்னர் அந்த கருமுட்டையை தசைக்கட்டியாக படைத்தோம் என்று கூறுகிறார். அதாவது வடிவமோ அடையாளமோ இல்லாத மென்று துப்பப்பட்ட சதைக்கட்டியை போன்ற ஒரு கட்டியாக அது மாறும் என்பதை விளக்குகிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த தசைக்கட்டிக்கு எலும்பை படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது வெறும் மென்று துப்பப்பட்ட சதைக்கட்டியை போல் இருக்கக்கூடிய அதற்கு அல்லாஹ் தஆலா எலும்புகளையும் இரத்த நாளங்களையும் இன்னும் நரம்புகளையும் அதனுடன் சேர்த்து தலை, 2 கைகள், 2 கால்களையும் அல்லாஹ் தஆலா அதற்கு அந்த நேரத்தில் வடிவமைத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனின் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் சென்றால் மக்கிவிடும். ஆனால் அவனது உள்வால் எலும்பின் அணு அளவு நுண்ணியை தவிர அதை வைத்தே தான் அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை மறுமை நாளில் எழுப்புகிறான் என்று கூறினார்கள். ஆம், மனிதனை கபருக்குள் வைத்தவுடன் அவனுடைய உடல்களில் உள்ள சதைகளை புழுக்கள் கொஞ்ச நாள்களில் தின்று விடுகிறது. இன்னும் அவனுடைய எலும்புகள் 1 வருடத்தில் மக்கி போய்விடுகிறது. ஆனால் அவனுடைய முதுகெலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலும்பை மட்டும் அல்லாஹ் தஆலா மக்கி விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதை கொண்டு தான் மறுமை நாளில் எல்லா உயிர்களுக்கும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தின் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் காணலாம். எனவே நாம் அனைவரும் நல்ல குணமுடைய மனிதர்களாகவும் நல்ல மக்களாகவும் வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மானாகி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.